சிறுகடிக்க ஆசை சீரியல்ல தன்னோட அம்மாவை பக்கத்துக்காக கோயில் போன மீனா கோயில்ல தன்னோட அம்மா இல்லாதனால அங்க இருந்து தன்னோட தங்கச்சி சீதாவோட பேசிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துக்குலாம் அவங்க அம்மா அங்க வர அவங்க அக்கா எனக்கு ஹாஸ்பிட்டல்ல இருந்து போன் வந்துச்சு, டியூட்டி கிளம்புறக்கான்னு கிளம்பி போயிடுறாங்க. இப்போ மீனா அவங்க அம்மா கிட்ட, அம்மா சீதா ரொம்ப பொறுப்பா இருக்காளம்மா, உங்களுக்கு கஷ்டம் வரக்கூடாதுன்னு எல்லா வேலையும் இழுத்து போட்டு பண்றாமான்னு சொல்ல அவங்க அம்மாவும் ஆமா சின்ன வயசுல இருந்தே பொறுப்பா தான் இருப்பா, ஒரே ஒரு ஆசை என்னன்னா அமைஞ்ச மாதிரியே நல்ல மாப்பிள்ள அவளுக்கும் அமைச்சிட்டா நான் ரொம்பவே சந்தோஷப்படுவோமாங்கிறாங்க. மீனாவும் ஒன்னும் கவலைப்படாதம்மா, சீக்கிரமே எல்லாம் நல்லதாவே நடக்கும், சாமி கும்பிட்டு கிளம்புறமான்னு சொல்ல அம்மாவோ மீனா மீனா ஒரு நிமிஷம், கோயிலுக்குள்ள இன்னொரு மாலை வேணும்னு கேட்டாங்க, உள்ளதான் போறல அப்படியே இது கொடுத்துட்டு போன்னு சொல்ல அவன் கொடுங்கம்மான்னு வாங்கிட்டு போய் கோயில் அர்ச்சகர்கிட்ட கொடுக்குறாங்க. மீனா கோயிலுக்குள்ள வரத ஒரு பெண் சாமியார் பாத்துக்கிட்டே இருக்காங்க. கொடுத்துட்டு மீனா கோயிலை விட்டு கிளம்புறப்போ அம்மா மீனாவை கூப்பிட்டு, அம்மா ஒரு நிமிஷம் அம்மா உங்ககிட்ட சொல்லணும்னு கூப்பிடுறாங்க. அம்மா நான் முன்னாடி எல்லாம் அருள்வாக்கு சொல்லிட்டு இருந்தேன், இப்பெல்லாம் அப்படி இல்ல, கோயில் அமைதியா உட்காந்துட்டு திரும்ப வந்துடுறேன், உன்னை பார்க்கும்போது அந்த அம்மா என் மனசுல ஒரு விஷயத்த சொல்லியிருக்கா, உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சமா அப்படின்னு சொல்லி, புருஷனுக்கு இப்போ கொஞ்சம் நேரம் சரியில்லைம்மா, ஒரு பிரச்சனை காலை சுத்திக்கிட்டே இருக்கு. இதை கேட்டதுமே மீனாவோட கண் கலங்குது. அம்மா எனக்கு ஏதாச்சும் ஆனாலும் பரவாயில்ல, புருஷன் ரொம்ப நல்லவர், அவருக்கு எதுவுமே ஆகக்கூடாதுமா, பரிகாரம் எது இருந்தாலும் சொல்லுங்க, நான் அவருக்காக நான் செய்யறேமான்னு சொல்ல இதுக்கு ஒரே ஒரு பரிகாரம் தான் இருக்கு, ஒரே விஷயம் தான், எல்லாருக்குமே நல்லதே பண்ணு, தொடர்ந்து நல்ல விஷயம் பண்ணும்போது ஒருத்தர் புருஷன் நல்லா இருப்பாருமான்னு உங்ககிட்ட சொன்னாலே போதும், உன் புருஷனுக்கு மழை போல வந்த பிரச்சனை பனி போல விலகிடுமாங்கிறாங்க. இதை கேட்டதும் மீனா எதுவும் சொல்லாம அங்க இருந்து குழப்பத்திலே கிளம்பிடுறாங்க. குழப்பத்தோட வீட்டுக்கு வந்த மீனா முத்து கிட்ட நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்ல முத்து அதை கேட்டு சிரிக்கிறாரு. என்ன மீனா நீ சொல்ற, எனக்கு எல்லா நாளும் பிரச்சனை தானே, எந்த விஷயம் பண்ணாலும் அது பிரச்சனை தானே முடியுது அப்படின்னு கிண்டல் பண்ண, நான் பிரச்சனை பண்ணாம இருக்கணும்னா விஷயம் இருக்கு மீனா, பண்ண நான் அமைதி ஆயிடுவேன் முத்து சொல்ல அவன் என்னதுங்கன்னு கேக்குறாங்க. சரக்கடிக்கிறது தான், சரக்கடிச்சா நான் ஏன் பிரச்சனை பண்ண போறேங்கிறாரு. எங்க நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன், நீங்க என்னன்னா குடிக்கிறத பத்தி பேசிட்டு இருக்கீங்களான்னு நான் சோஃபால இந்த தலைகாணி எடுத்து அடிச்சு விளையாடும் போது வீட்டுக்குள்ள வந்த விஜயா மேல இந்த தலைகாணி விழுந்துருது. விஜயாவும் ஓ வேணும்னே பண்றியா, நான் அடிக்கணும்னு பிளான் போட்டேன், கரெக்டா நான் வரும்போது தலைகாணி எடுத்து அடிச்சிட்டேன்னு சொல்ல இதெல்லாம் பார்த்து அண்ணாமலையும் வந்துடுறாரு. விஜயா அண்ணாமலை கிட்ட மீனா தலைகாணி தூக்கி அடிச்சதை பத்தி போட்டு கொடுக்குறாங்க. அண்ணாமலையும் முத்து கிட்ட என்னடா முத்து இதெல்லாம் கேட்க, இல்லப்பா நாங்க சும்மா விளையாடிச்சு இருந்தோம், அம்மா வந்துட்டு அவங்க மேல தெரியாம பட்டுருச்சுப்பான்னு சொல்றாரு. மீனாவும் விஜயாவை பார்த்து நான் ஒன்னும் உங்க மேல வேணும்னே அடிக்கல, என்னன்னா என் மேல திரும்ப அடிச்சுக்கோங்க அத்தன்னு சொல்லு. பதிலுக்கு விஜயா ஓ அப்ப என்ன நான் குறிப்பாத்து அடிக்க மாட்டேங்கிறியா, அப்ப அடிக்க வரேன் பாருன்னு தலைகாணி ஏறிய வெளியே இருந்து உள்ள வந்தா மனோஜ் மேல பட்டுருது. அண்ணாமலையும் மனோஜை சமாதானப்படுத்தி உனக்கு கடைக்கு டைம் ஆகுதுல நீ கிளம்புன்னு அனுப்பி வைக்கிறாரு. முத்துவை பார்த்து என்னடா முத்து கையில ஒரு கயிறு கட்டிருக்கேன்னு கேட்க, முத்துவும் இல்லப்பா நீ தான் இத்தனை கயிறு என் கையில கட்டினா எனக்கு ஏதோ பிரச்சனை வரும்னு அம்மா இவகிட்ட சொல்லிருக்கலாம், அதுக்கு பயந்தான்ப்பா கயிறு கட்டியிருக்கான்னு சொல்ல விஜய் அவங்க கிண்டல் பண்ற விதமா, இதனால தான் மத்தவங்களுக்கு பிரச்சனை வரும், உனக்கே ஒரு பிரச்சனையா, என்னை பொறுத்த வரைக்கும் என்னைக்கு மீனா வாழ்க்கையில வந்தாலும் இன்னைக்கே இவனோட வாழ்க்கை சரியில்லை, எப்போ இவனை விட்டு போறாளோ அப்பதான் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு கேள்வி பண்ற விதமா பேசுறாங்க. விஜய் அங்க இருந்து போனதும் முத்து மீனாவை சமாதானப்படுத்துற